ஜனநாயக தேர்தல் தீர்ப்பு முடிவுகள் 2024ஆம் ஆண்டுக்கான இந்த முடிவுகள் 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கவிருக்கிறது. 543 தொகுதிகளிலும் இந்த பணியானது தொடங்கவிருக்கக்கூடிய நிலையில நியூஸ் 18 நெட்வொர்க் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது துல்லியமான முடிவுகளை வழங்குவதற்காக. அந்த வகையில் செய்தியாளர்களும் களத்திலிருந்து உடனுக்குடனான விவரங்களை நமக்கு வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். தற்போது மத்திய சென்னை வாக்கு எண்ணும் மையமான லயோலா கல்லூரியிலிருந்து செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, தற்போதைய விவரத்தின்படி என்னென்ன கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது லயோலா கல்லூரியை சுற்றிலும்? வாக்கு முகவர்கள் எவ்வாறு அனுமதிக்கப்படுகிறார்கள் உள்ளே? லயோலா கல்லூரி பொறுத்த வரைக்கும் காலையில் 5 மணியிலிருந்தே வாக்கு என்னும் பணியில் ஈடுபடக்கூடிய பணியாளர்கள் மற்றும் முகவர்கள் வர துவங்கியிருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியா அவங்க அனுமதிக்கப்படுறாங்க. குறிப்பா பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வழி, அதே போல வாக்கு என்னும் முகவர்களுக்கு ஒரு வழி என ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க மட்டும் லயோலா கல்லூரியில மட்டும் சுமார் 2000 முகவர்களுக்கு இந்த பாஸ் வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதன் பிறகு 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கு. ஒவ்வொரு இங்க வந்து 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 6 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அரங்கிலும் 14 மேசைகள் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மேசைக்கும் 4 ஊழியர்கள் பணியில ஈடுபட இருக்காங்க. ஒரு நுண்பார்வையாளர், ஒரு வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர், ஒரு வாக்கு எண்ணும் உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் என மற்றும் 4 பேர்கள் ஒரு மேசைக்கு வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுவாங்க. இதே போல 14 மேசைகளுக்கும் இதே போல ஒவ்வொரு மேசைக்கும் 4 பேர் வீதம் ஈடுபட இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு சுற்றுக்கும் தொடங்கும் போதும் ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமானது எடுத்து வரப்பட்டு முகவர்களுக்கு அந்த சீரியல் நம்பர், மின்னணு வாக்குப்பதிவில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர், அதே போல அவங்களுக்கு 17C ஃபார்ம்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீரியல் நம்பர் 2-1 அப்படிங்கிறது காண்பிக்கப்படும். அதே போல சீல்கள், பேலட் பாக்ஸ்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சீல்கள் எதுவும் திறக்கப்படல அப்படிங்கறத அவங்க கிட்ட சரிபார்க்க காக்கப்படும். அவங்க ஒத்துக்கிட்ட முகவர்கள், ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் ஒரு முகவர்கள் இருப்பாங்க. அவர்கள் ஒத்துக்கொள்ளும் போது அந்த 2 புறமும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சீல்கள் என்பது உடைக்கப்படும். அதன் பிறகு மீண்டும் பேலட் பாக்ஸ்க்குள்ள 3 சீல்கள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சீல்களும் உடைக்கப்பட்டு முகவர்களுடைய ஒப்புதலோட மின்னணு வாக்குப்பதிவு ஆன் செய்யப்பட்டு எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்குது அப்படின்னு சரிபார்க்கப்பட்டு மின்னணு ஒவ்வொரு சுற்றுகளும் அந்த அடிப்படையில் வாக்கு எண்ணும் பணியானது நடைபெறும். குறிப்பா இங்க வரக்கூடிய முகவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், நோட் பேட், பென்சில், ஸ்கேல், பேனா உள்ளிட்டவை வந்து அனுமதி வழங்கப்படுது. மற்றபடிக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அனுமதி வழங்கப்படல. அதே போல மொபைல் போன்கள் இருந்தா அது வந்து கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற உத்தரவானது பிறப்பிக்கப்படுது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு முகவர்கள் வீதம் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு இந்த லயோலா கல்லூரியில முகவர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து 300 CCTV கேமராக்கள் லயோலா கல்லூரியில அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருது. மேலும் இங்க 445 காவல்துறையினர் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. இதை தவிர்த்து மொத்தம் 454 பேர் அலுவலர்கள் இந்த வாக்கு எண்ணும் பணியில லயோலா கல்லூரியில ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே 2 ரேண்டமைசேஷன் பணி வழங்கல் முடிந்து இருக்கக்கூடிய நிலையில வாக்கு எண்ணும் பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு 3ஆம் கட்ட ரேண்டமைசேஷன் இன்று காலை 5 மணிக்கு நடைபெற்று தற்போது அவர்களுக்கும் இந்த பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களுக்கு எந்தெந்த மேசைகளில் பணி அப்படிங்கிற பணியும் தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சரியாக 8 மணி அளவில் தங்களுடைய பணியில ஈடுபடுவாங்க. தொடர்ந்து இங்க வரக்கூடிய அலுவலர்கள் பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் இணைகிறோம். இணைப்பில் இருந்த தமிழரசி.